ஒரு ஒரு துரோகத்தை பெண்களுக்கு செய்றாங்க திமுக கூட்டணி கட்சிகள்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரணங்கள் நெறைய இருக்கு. நான் சொன்ன அந்த வழக்கு, அந்த 2002ல இருந்து குஜராத்ல பெண்களுக்கு நடந்த வன்முறைகள், அ காஷ்மீர்ல நடந்தது, உத்தரப்பிரதேசத்துல உன்னாவ்ல நடந்தது. அவங்க கட்சி எம்எல்ஏவை எதிர்த்து போராடுகிற ஒரு பெண் கடைசியா, "நான் இந்த நாட்டுல வாழலாமா? வாழக்கூடாதா?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீதிமன்றத்துக்கிட்ட போய் மன்றாட வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு, மணிப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் எந்த பகுதியிலயுமே, எந்த சமூகமுமே நிம்மதியாக வாழ முடியாத ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு, இன்னும் இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இந்தியாவினுடைய விளையாட்டு வீராங்கனைகளை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய ஒருத்தரை எதிர்த்து அந்த பெண்கள்லாம் போராடி, கடைசியாக மோடி அரசிடம் தோற்று போயி, அவங்க வாங்கின பதக்கங்களை எல்லாம் கொண்டு போய் கங்கையில வீசி எறிஞ்சிட்டு, அந்த தேசிய கொடியில முகத்த புதைச்சிட்டு அழுதாங்கல்ல, அதுக்கெல்லாம் அவரு மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. இப்ப அவரு கேட்கிற மன்னிப்பு எதுக்குன்னா, "நான் நடத்திய நாடகத்தில் நானே தோல்வி அடைந்து விட்டேன்." எப்பயும் அவருடைய டிராமா கொஞ்சம் அந்த நாடகம் ஜெயிக்கும். இப்ப அந்த நாடகமும் தோல்வி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுனால, அவர் அங்க இருக்கிற பிஜேபி காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த சட்ட மசோதா நிறைவேறி பெண்களுக்கான அந்த 33% கிடைத்தால், அது நல்லது தானே! சட்ட மசோதா தான் ஏற்கனவே நிறைவேறிடுச்சே. தொகுதி மறுவரைவு செய்தால் தான் அது நிறைவேற்ற முடியும். ஏற்கனவே 2023 செப்டம்பர் 20ஆம் தேதி நாரி சக்தி மசோதா அப்படிங்கிற பேர்ல இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவ அவங்க பாஸ் பண்ணியாச்சு. நாரி சக்தி வந்தன் அதியனம். ஆமா. நாரி சக்தி வந்தன் வந்தன் அதிநியம். அத்தியனம். அதிநியமா? அதிநியம். அது எதுவுமே நம்ம வாயில நுழையாது. அவங்களுக்கு அந்த நோக்கம் நமக்கெல்லாம் புரியணும். நம்மலாம் அந்த பேர சொல்லணும். அப்படின்னு என்னைக்காவது இவங்களுக்கெல்லாம் கவலை இருக்கா? அவங்களுக்கு அந்த பேரு ஹிந்தியில கூட இல்ல. சமஸ்கிருதமயமான சொற்கள்ல வைக்கணும். அப்படிதான் நீங்க வழக்கறிஞர்கள்லாம் இப்ப சட்டத்தோட போராடுறத விட்டுட்டு, சட்ட புத்தகத்துக்கு வச்ச பேரோட போராடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படிதான். அப்புறம் பேரு என்னவா இருக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை மாரி பேர் வச்சீங்களே, சோறு வச்சீங்களான்னு பேர் வைக்கிறதுலயே இருந்து, அந்த சட்டத்துக்கு கூட பெரும்பான்மை ஆதரவு நாடாளுமன்றத்துல. அப்ப அத செய்யல. யாரு? மன்னிப்பு கேட்ட மகான்.